Hi friends, welcome to my channel. TET exam எல்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்க, நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல இருந்து TET பேப்பர் 2 சயின்ஸ்ல நிறைய கேள்விகள் இடம்பெற்றிருந்தது. அதில் நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விகளை இந்த வீடியோவில் ப்ரூஃபோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக அன்சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. எஜுகேஷ்னல் தொடர்பாக போடுற வீடியோஸ் எதுவுமே வீணாக போகாதுங்க. நம்மளுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. டெட் எக்ஸாமுக்கு மட்டும்தான் இந்த நோட்ஸுன்னு கிடையாது. எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் இந்த நோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இனிமேல் போட போகிற நோட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகத்தான் போகுது. எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாமல் இருக்க போகிறது கிடையாது. டெட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ண போகிறவங்களுக்கு இனிமேல் நியமன தேர்வுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் போட போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகத்தான் போகுது. வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் போடுறோம், என்ன கொஸ்டின் போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 10 நிமிஷம் போடுற வீடியோஸை 2 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. அப்போ இருக்கிற எப்படி நீங்கள் அதில் உள்ள கொஸ்டின்ஸை எப்படி உங்களால் மைண்டில் செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக தரவாக பார்க்கலாம். இல்லை சில நோட்ஸுகளை நீங்கள் எடுத்து வச்சுருக்கலாம். நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் யூஸ் ஆன நண்பர்கள் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸாக இருந்தது அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சைக்காலஜி பொறுத்த வரையிலையும் நம்ம சேனலில் போட்ட கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. வரலை அப்படின்னு சொல்ல முடியாது. சில கொஸ்டின்ஸ் நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் சில கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. சைக்காலஜி பொறுத்தவரையும் எப்போவுமே அது மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித உடலில் 4வதாக அதிகமான அளவில் காணப்படும் தனிமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நைட்ரஜன். நம்ம சேனல் வீடியோஸ்லேருந்து உள்ள நோட்ஸு. மனித உடலில் அதிகமாக காணப்படும் தனிமம் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், அடுத்தது நைட்ரஜன். அடுத்தது, இந்திய புள்ளியியலின் தந்தை யார் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பிரசாந்த் சந்திர மகளநோபிஸ். இந்த கொஸ்டினுக்காக ப்ரூஃப் நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோஸு. இந்த வீடியோஸு பெருசாக வியூஸ் எதுவும் போகலை. இந்த வீடியோஸும் நிறைய டைம் டியூரேஷனும் நீங்கள் பார்க்கல. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால தான் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியாமல் போகுது. இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்திய புள்ளியியலின் தந்தை மகளநோபிஸ். அடுத்தது, ரேபீஸ் என்பது டேஸால் ஏற்படும் நோய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வைரஸால் ஏற்படும் நோய். இதற்கு நம்ம வீடியோவில் போட்ட கொஸ்டின்ஸ் பாருங்கள். வைரஸ்களால் ஏற்படும் நோய்கள் போலியோ, வெறிநாய்க்கடி, ரேபீஸ். வெறிநாய்க்கடினா ரேபீஸ்னு சொல்லுவாங்க. கல்லீரல் வீக்கம், இது எல்லாமே வைரஸ்களால் ஏற்படும் நோய். இந்த வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னாக்கா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அடுத்ததாக, மஞ்சள் காமாலை பரவும் விதம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாசடைந்த நீர் மற்றும் இரத்த பரிமாற்றம்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம சேனலில் போட்ட வீடியோ. இதுவும் ரீசெண்டாக நான் போட்ட வீடியோஸ் தான். இதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துருக்கீங்க. வியூஸும் அதிகமாக போகலை. இதை பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இதை போட்டிருக்கு பாருங்கள். மஞ்சள் காமாலை, பெற்றோரின் வழி, இரத்த பரிமாற்றம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் ஒரு ஆன்சர் நீங்கள் படிச்சிருந்தா கூட இரத்த பரிமாற்றத்தை வச்சே நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்க முடியும். அடுத்தது, அமிலம் காரத்தினுடைய pH மதிப்பு பற்றி கேட்டிருக்காங்க. மனிதனின் உமிழ்நீர், காஃபி, இரத்த பிளாஸ்மா, தூய நீர். இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் இதுதான் ஆன்சர். இதுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் பாருங்கள். காஃபியின் pH மதிப்பு 4.4 to 5.5. மனிதனின் உமிழ்நீரின் pH மதிப்பு 6.5 to 7.5. மனித இரத்தத்தின் pH மதிப்பு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 7.35 to 7.45 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் தூய நீருக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கல. இது 3 நமக்கு தெரிஞ்சாலே அது ஆன்சர் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கலாம். அடுத்ததாக, குறுக்கலைகள் இதில் மட்டுமே உருவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் திடப்பொருட்கள் மற்றும் திரவம். இதில் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா
இதில் கொடுத்துருக்க இந்த 2 கொஸ்டினையும் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா இது திடப்பொருளையும் திரவங்களையும் குறுக்கலைகள் பரவும் அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஊடக துகள்கள் அலைப்பரவும் திசைக்கு செங்குத்தாக அதிர்வுற்றால் அவ்வலைகள் குறுக்கலை. நீர் அலைகள் எவ்வாறு பரவுகின்றன? குறுக்கலைகளாக பரவுகின்றன. அப்போ இதை நம்ம படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ரூஃப் வந்து ரீசெண்டாக போட்ட வீடியோஸினுடைய ப்ரூஃப் தான் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய மறைமுகமான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின்ஸில் அதே கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரும் இருக்குது. இந்த கொள்கை உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா கேட்டிருந்தாங்க, அதுக்கும் நம்மளுக்கு ஆன்சர். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸுக்கு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துருக்கோம். அவங்க கேட்டிருக்கிறது கொஞ்சம் எலாபரேட்டாக கேட்டிருக்காங்க. இப்போ நான் செக் பண்ணி போட்டது வந்து ரீசெண்டாக போட்ட வீடியோஸுக்கு மட்டும்தாங்க செக் பண்ணியிருக்கேன். ஓல்டு வீடியோஸு நிறையா போட்டிருக்கேன், நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் செக் பண்ணலை. கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க சயின்ஸில் நீங்கள் பாஸ் மார்க் எடுக்கிற அளவுக்கு 15 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்க முழு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.